பாண்டியன் ஸ்டோர் இந்த வார சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கதிரும் செந்தில் சரவணன் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கூப்பிட்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அதான் அரசி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் அரசியை மிரட்டின குமாரன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செந்தில் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறது, நம்மளே போய் நேராக அவன் கை காலை உடச்சி விட்டு வந்துட வேண்டியது அப்படின்னு சொல்லவுமேனு உடனே பாண்டியன் சொல்கிறாரு, ஆமாடா போய் அதை ஒன்றை செய்யுங்க, போய் கை காலை உடச்சி விட்டு நீங்கள் போய் ஜெயிலில் உட்காந்துக்கங்க, நான் உங்கள் அம்மா எல்லாம் வரிசையாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆளாக வெளியே எடுக்கிறதுக்கு நாங்கள் போலீஸ் கோர்ட்டு கேஸுன்னு நாங்கள் அலைகிறோம், பேசாமல் இருக்கிறதுக்கு வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள், அரசி விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது அரசியை கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சட்டப்படி குமாருக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாரு, பாண்டியன் அரசியை கூப்பிட்டு, அரசி ஒரு இடத்துக்கு போகணும்ப்பா, கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே கோமதி சொல்கிறாங்க, என்னங்க விஷயம், திடீர்னு எங்க அரசியை கிளம்ப சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, கிளம்புப்பா அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அரசி கிளம்பி வந்துடுறாங்க. வரவுமேனு எங்கங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை போய் அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லும்போது அரசிக்கு ஒரு சைடு அதிர்ச்சியாக தான் இருக்குது. உடனே அப்புறம் கோமதி யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாங்க அவனுக்கெல்லாம் இந்த தண்டனை தான் கொடுக்கணும், போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களே தூக்கி உள்ளே வச்சுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி 2 முட்டிக்கு தட்டினா தான் அவனுக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லிடுறாங்க. இங்கிட்டு கதிர் செந்தில் என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க வேகமாக வெளியே வந்துருவியான், விடுங்க நாங்களே போய் கை காலை உடச்சி போட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கீங்களா இல்லையா, அப்பா பார்த்து என்ன முடிவு பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லிடுறாங்க. அப்புறம் அரசியை கூப்பிட்டுட்டு ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷன் போய் எஸ்ஐட்ட இந்த மாதிரி என் பொண்ணை குமரவேலிங்கிறவர் கடத்தி வச்சுருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லவுமே, சரி நீங்கள் சொன்னதை பூரா ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுங்க, நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் குமரவேலு சக்திவேலு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் இங்கே யார் குமரவேலுங்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் அப்படின்னு சொல்லி, ஒரு பொண்ணை கடத்தி சித்திரவதை பண்ண கேஸில் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவது, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படி, பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது, யார் பையன் தெரியுதா, யார் பையனை அரெஸ்ட் பண்ண வரீங்க, சக்திவேல் பையன் அப்படிங்க, ஏன் உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கவும், ஒழுங்கு மரியாதை இப்போ ஸ்டேஷன் வரீங்களா இல்லை இழுத்துட்டு போய் லாடம் கட்டணுமா அப்படின்னு சொல்லுவோம், நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லி ஓடுறாரு. குமார் ஓடுறவுமே போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சக்திவேல் பின்னாடியே என் பையனை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே போகிறாங்க. அதை பாண்டியன் அரசி எல்லாம் நின்று சந்தோஷமாக வேடிக்கை பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,